எந்த மனிதன் தன்னைத்தானே வெறுக்க தொடங்கிவிட்டானோ அவனுக்கு அழிவின் வாசல் எப்போதோ திறந்து விட்டது. இது ஒரு நாட்டிற்கும் பொருந்தும். நமது முதல் கடமை நம்மை நாம் வெறுக்காமல் இருப்பதுதான். ஏனெனில் நாம் முன்னேற வேண்டுமானால் முதலில் நமக்கு நம்மிடம் நம்பிக்கை வேண்டும், பிறகு கடவுளிடம் நம்பிக்கை வேண்டும். தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவன் கடவுளிடமும் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க முடியாது. எனவே நமக்கு எஞ்சியுள்ள வழி இந்த ஒழுக்கம், கடமை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான். தீமையை எதிர்ப்பது என்பது எல்லா வேளைகளிலும் தவறாக முடியாது. அது தன்னளவில் தவறானதல்ல. அது மட்டுமல்ல, சில சூழ்நிலைகளில் தீமையை எதிர்க்க வேண்டியது ஒருவனது கடமையாகவும் அமையக்கூடும். பகவத்கீதையை படிக்கும்போது மேலை நாட்டினராகிய உங்களுள் பலருக்கு அதன் 2ஆம் அத்தியாயம் திகைப்பை அளிக்கலாம். எதிரணியில் நண்பர்களையும் உறவினர்களையும் காண்கின்ற அர்ஜுனன் போரிட மறுக்கிறான், எதிர்க்க மறுத்து விடுகிறான். அஹிம்சையே அன்பின் மிக உயர்ந்த லட்சியம் என்று அதற்கு அவன் காரணம் காட்டுகிறான். அவனை ஸ்ரீகிருஷ்ணர் கபடதாரி என்றும் கோழை என்றும் அழைக்கிறார். எந்த விஷயத்திலும் 2 கோடிகளும், அதாவது 2 எல்லைகளும் ஒன்று போலவே தோன்றும் என்பது நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடமாகும். இருக்கின்ற எல்லையும் இல்லாத எல்லையும் எப்போதும் ஒன்று போலவே தோன்றும். அதிர்வுகள் மிக குறைவாக இருந்தாலும் நம்மால் ஒளியை காண முடியாது. மிக விரைவாக அதிகமாக இருந்தாலும் நம்மால் அதை காண முடியாது. அதுபோல்தான் ஒலியும். மிக மிக தாழ்வான சுரத்தில் இருந்தால் ஒலியை கேட்க முடியாது. மிக அதிகமாக இருந்தாலும் கேட்க முடியாது. எதிர்ப்பதற்கும் எதிர்க்காமல் இருப்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசமும் இது போன்றதே. ஒருவன் தனது பலவீனத்தால், சோம்பலால், இயலாமையால் எதிர்க்காமல் இருக்கிறான். எதிர்க்கக்கூடாது என்பதற்காக அல்ல. இன்னொருவன் தான் நினைத்தால் யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு தன்னால் எதிர்க்க முடியும் என்பது தெரிந்தவன். இருந்தாலும் அவன் பகைவர்களை அடிக்கவில்லை, மாறாக வாழ்த்துகிறான். பலவீனம் காரணமாக எதிர்க்காமல் இருந்தவன் பாவம் செய்தவன் ஆகிறான். அதனால் அஹிம்சை அல்லது எதிர்க்காமல் இருப்பதன் விளைவாக வருகின்ற எந்த பலனையும் அவன் அடைய முடியாது. மற்றவனின் விஷயத்திலோ அவன் எதிர்த்திருந்தானால் அவனும் பாவம் செய்தவனாகிறான். புத்தர் தமது சிம்மாசனத்தை துறந்தார், தமது பதவியை துறந்தார். அது உண்மையான துறவு. ஆனால் துறப்பதற்கு எதுவும் இல்லாத பிச்சைக்காரன் ஒருவனிடம் துறவு என்ற பேச்சை எழ முடியாது. அஹிம்சை, லட்சியம், அன்பு முதலியவற்றை பற்றி பேசும்போது உண்மையில் நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பதற்கான வலிமை நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் இருந்தும் அதை பயன்படுத்துவதில்லை என்ற உறுதியுடன் எதிர்க்காமல் இருந்தோமானால் அது மகத்தான அன்பின் விளைவாக எழுந்த செயல். நம்மால் எதிர்க்கவே முடியாத நிலையில் இருந்து கொண்டு மேலான அன்பின் காரணமாகத்தான் அப்படி எதிர்க்காமல் இருக்கிறோம் என்று எண்ணி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது அஹிம்சைக்கு முற்றிலும் எதிரான ஒன்று. தனக்கு எதிராக பெரிய படையை பார்த்த அர்ஜுனன் கோழையாகிவிட்டான். அந்த அன்பு காரணமாக நாட்டிற்கும் அரசனுக்கும் தான் ஆற்ற வேண்டிய கடமையை மறந்தான். அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனை கபடன் என்று கூறினார். நீ புத்திசாலி போல் பேசுகிறாய், உன் நடத்தையோ உன் கோழைத்தனத்தை காட்டிக் கொடுத்து விடுகிறது. எனவே எழுந்து நில், போரிடு என்று கூறுகிறார். இதுதான் கர்மயோகத்தின் மைய கருத்து. அஹிம்சையே மிக உயர்ந்த லட்சியம். அப்படி எதிர்க்காமல் இருப்பது நடைமுறை வாழ்வில் மாபெரும் சக்தியின் வெளிப்பாடு. தீமையை எதிர்ப்பது என்பது அஹிம்சை என்னும் ஒரு மாபெரும் சக்தி வெளிப்பாட்டை அடைவதற்கான பாதையில் ஒரு படி. இந்த உண்மையை அறிபவனே கர்மயோகி. இந்த உயர்ந்த லட்சியத்தை அடையும் வரையில் தீமையை எதிர்ப்பதே ஒருவனின் கடமை. அவன் செயலில் ஈடுபடட்டும், அவன் போராடட்டும், முடிந்த அளவு ஆற்றலுடன் எதிர்க்கட்டும்.
அப்போது மட்டுமே, எதிர்க்கின்ற ஆற்றலை பெற்ற பிறகு மட்டுமே அகிம்சை ஒரு நற்பண்பாக அமைய முடியும். நான் ஒருமுறை என் நாட்டில் ஒருவனை சந்தித்தேன். அவனை ஏற்கனவே எனக்கு தெரியும். அவன் ஒரு முட்டாள், மந்த புத்திக்காரனும் கூட. அவனுக்கு எதுவுமே தெரியாது. தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவனிடம் கிடையாது. ஒரு மிருகம் போல் வாழ்ந்து வந்தான். அவன் என்னிடம் வந்து கடவுளை அறிவது எப்படி, முக்தி பெறுவது எப்படி என்று கேட்டான். நான் அவனிடம், உனக்கு பொய் சொல்ல தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்றான் அவன். உடனே நான், அப்படியானால் அதை தெரிந்து கொள். ஒரு மிருகம் போல் கட்டை போல் இருப்பதை விட பொய் சொல்வது எவ்வளவோ சிறந்தது. நீ உறைந்து போனது போல் இருக்கிறாய். எல்லா செயல்களுக்கும் அப்பாற்பட்ட அமைதியான சமநிலையை நீ இதுவரை அடையவில்லை. ஒரு கெட்டதை கூட செய்ய முடியாத அளவிற்கு நீ மந்த புத்தி உடையவனாக இருக்கிறாய் என்றேன். அவனுடையது சற்று அதிகப்படியான உதாரணம். கேலியாகத்தான் நான் அவனிடம் இதை சொன்னேன். நான் சொன்னதன் பொருள் என்னவென்றால், செயல் நிலையை கடந்து பூரண அமைதியை அடைய வேண்டுமானால் ஒருவன் ஆர்வத்துடன் செயலில் ஈடுபட வேண்டும். செயலற்றிருப்பதை எல்லா வகையிலும் தவிர்க்க வேண்டும். செயல்நிலை என்றாலே எதிர்த்தல் என்பதுதான் எப்போதும் பொருள். மனம் மற்றும் உடல் சம்பந்தமான எல்லா தீமைகளையும் எதிர்த்து போரிடு. எதிர்ப்பதில் வெற்றி பெற்ற பின்னரே அமைதி வரும். யாரையும் வெறுக்காதே, தீமையை எதிர்க்காதே என்றெல்லாம் சொல்வது மிகவும் எளிது. ஆனால் பொதுவாக அதை பின்பற்றினால் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரிந்ததே. சமுதாயத்தின் கண்கள் நம்மீது இருக்கும்போது நாம் பெரிய அகிம்சாவாதி போல் நடிக்கலாம். ஆனால் அந்த நேரம் முழுவதும் நமது இதயம் அரித்துக் கொண்டிருக்கும். அகிம்சையின் விளைவாக வருகின்ற அமைதியை சிறிது கூட நாம் அனுபவிக்கவில்லை. இதைவிட எதிர்ப்பது நல்லதென நமக்கு தோன்றுகிறது. நீ பணம் சேர்க்க ஆசைப்படுகிறாய். அதே வேளையில் பணத்தை குறிக்கோளாக உடையவனை உலகம் முழுவதும் கொடியவன் என்று நினைக்கிறது என்பதை அறிந்தால் பணத்தை சேர்ப்பதற்கான போராட்டத்திலும் ஒருவேளை இறங்க துணிய மாட்டாய். ஆனால் உன் மனமோ பணம் பணம் என்றே இரவு பகலும் அலைந்து கொண்டிருக்கும். இது கபடத்தனம். இதனால் எந்த பலனும் இல்லை. உலகத்தில் குதித்து போராடு. பட வேண்டிய வேதனைகளை எல்லாம் படு, இன்பங்களை எல்லாம் அனுபவி. அதன் பிறகே துறவு வரும். அதன் பிறகே அமைதி வரும். எனவே பதவி, ஆசை, அது இது என்ற எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள். அவையெல்லாம் மிக மிக சாதாரணமானவை என்பதை நீ புரிந்து கொள்ளும் காலம் அதன் பின்னர் வரும். இப்படி இந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளாத வரையில், செயல்புரிகின்ற நிலையை கடக்காத வரையில் அமைதி நிலையை, சாந்த நிலையை, சரணாகதி நிலையை அடைய முடியாது. அமைதி, துறவு போன்ற கருத்துக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உபதேசிக்கப்பட்டு வந்துள்ளன. குழந்தை பருவத்திலிருந்தே எல்லோரும் அதை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த நிலையை அடைந்துள்ளவர்கள் மிக சிலரே. நான் உலகில் பாதிக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன். இத்தகைய அமைதியையும் எதிர்க்காத நிலையையும் அடைந்துள்ள 20 பேரையாவது பார்த்திருப்பேனா என்பது சந்தேகம்தான். ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய சொந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை அடைய பாடுபட வேண்டும். அடைய முடியும் என்ற நம்பிக்கையே இல்லாத பிறருடைய லட்சியங்களை எடுத்துக்கொள்வதை விட இது முன்னேற்றத்திற்கு நிச்சயமான வழியாகும். உதாரணமாக, ஒரு குழந்தையிடம் 20 மைல் நடந்து போக சொல்வதாக வைத்துக் கொள்வோம். ஒன்று அந்த குழந்தை பிணமாகும். ஏதோ 1000ல் 1 தவழ்ந்து ஊர்ந்து களைத்து போய் அரை பிணமாக வந்து சேரும். உலகத்தில் பொதுவாக நாம் செய்ய முயல்வதும் இது போன்றதுதான். எந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள ஆண் பெண் அனைவரும் ஒரே போன்ற மனமும் திறமையும் செயல்புரியும் ஆற்றலும் பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வெவ்வேறு லட்சியங்கள் வேண்டும். எந்த லட்சியத்தையும் கேலி செய்ய நமக்கு உரிமை கிடையாது. தன் லட்சியத்தை அடைய ஒவ்வொருவனும் இயன்ற வரையில் முயல வேண்டும். உனது அளவுகோலால் என்னை முடிவு செய்வதும் என் அளவுகோலால் உன்னை பற்றி தீர்மானிப்பதும் சரியானதல்ல.
சவுக்கு மரத்தை ஆப்பிள் மரத்தின் தகுதியை வைத்து மதிப்பிடக்கூடாது.